வணக்கம். நடிகர் திலகம் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் திலகம் டிவி ஒரு புதிய அனிமேட்டட் லோகோவுடன் உங்களை சந்திக்கிறது. பரபரப்பான நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலைகள். ஸோ இன்றைக்கி வந்து திரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் அதனுடைய நிறுவனர் திரு விஜய் அவர்கள் 108 இடங்களில் ஜெயித்து மற்ற தோழமை கட்சிகள், இனிமேல் நம்ம அவங்கள வந்து தோழமை கட்சிகள் தான் சொல்லணும், அவங்க திமுகலேருந்து வந்தாங்களா அதிமுகலேருந்து வந்தாங்களாங்கிற அந்த ஒரு டிபேட் தேவையில்லை. ஸோ 118 எண்ணிக்கை தேவை என்று கவர்னர் இவ்வளோ நாளைக்கு கொஞ்சம் அவருடைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி இது எல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சு திரு விஜய் அவர்கள் ஆட்சி கட்டலில் அமர்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நேரத்தில் கவர்னர் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது வந்து திமுக பண்ணுற சதியும் இல்லை, அதிமுக பண்ணுற சதியும் இல்லை, ஐ மீன் டைரக்டாக. ஸோ இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களோட ஒரு கேம். ஸோ கவர்னர் வந்து அவங்களுடைய ஆள் தான். ஸோ எப்படியாவது வந்து இதை வந்து தள்ளி போடணும், இல்லை எதையாவது ஒரு காரணம் காட்டி இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தினகரன் அப்படிங்கிற ஒரு ஜோக்கரை விட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் வந்துட்டு இப்படி பண்ணினாங்க அப்படி பண்ணினாங்கன்னு ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டார். ஸோ அது எடுபடலை. அதுக்கப்புறம் முட்டாள்தனமாக எடப்பாடியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட எடப்பாடி வந்து ஆட்சி அமைக்கணும், 108 இடங்களில் ஜெயித்த விஜயை வந்து ஆட்சி அமைக்கக்கூடாதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனிவே 20 ரூபா நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்து காசு தரேன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றின ஆள் தான் இந்த தினகரன். ஸோ அதனால் அவரை ஒரு ஜோக்கராக தான் வந்து பார்க்கணும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஜய் ஃபார் winning the election in a phenomenal way. ஸோ ஓகே, நிறைய இடங்களில் வந்துட்டு அவருடைய ரசிகர்களோ இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு வெறியர்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணுற ஒரு இது வந்து ஒரு இதில் வந்து பண்ணினாங்க, இதெல்லாம் வந்து பேசிட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ எனிவே இட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த எபிசோடெல்லாம் முடிஞ்சு போச்சு. நவ் திங்ஸ் ஆர் ஆன் தி ட்ராக். ஸோ மக்களுக்கு அவர் கொடுத்த ப்ராமிசஸை ஒழுங்காக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றினா அவருக்கு நல்லது, இல்லை அப்படின்னா வந்து இப்போ அதிமுகவுக்கு நேர்ந்த நிலை, திமுகவுக்கு நேர்ந்த நிலை தான் வந்து அவருக்கும் வந்து ஏற்படும். ஆனால் திமுக வந்து ஓரளவுக்கு ஜனங்களுக்கு செஞ்சாங்க. பட் ஆல் அரவுண்ட் ஒரு அதிருப்தி வந்து வரும்பொழுது, ஒரு மாற்றத்தை எல்லோரும் எதிர்பார்க்கும்பொழுது, நியூ ஜென்ரேஷன் அதீதமாக இருக்கும்பொழுது இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்ட் பார்ட்டிஸ் 67லேருந்து மாற்றி மாற்றி ஆண்டு கொண்டு இருக்கும் இந்த 2 பார்ட்டிஸையும் வின் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு டெஃபினெட்லி ஒரு ரெக்கார்டு தான். பட் இதை வந்து பிளான் பண்ணி வந்து அவர் பண்ணினாரா என்னன்னு தெரியல. ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத பார்ப்போம் சொல்லி நின்னார். ஸோ லேடி லக் ஸ்மைல்ட் அட் ஹிம் அண்ட் நோ ஹீ இஸ் ஃபார்மிங் தி கவர்மெண்ட். ஸோ கவர்னர் இந்த மாதிரியான ஒரு சீப்பான ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் இது பண்ணாமல் ஒழுங்கு மரியாதையாக வந்து அவரை கூப்பிட்டுட்டு ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கு இது பண்ணணும். ஸோ இந்த பிஜேபியோட இந்த ட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது, அட்லீஸ்ட். ஓகே, அண்டு கேரளாலேயும் எடுபடாது. ஸோ இந்த பிஜேபியோட இந்த தில்லாலங்கடி வேலை, தில்லுமுள்ளு வேலையெல்லாம் வந்து தமிழகத்தில் மக்கள் வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்ல கால் ஊனணுன்னே வந்து நினைக்காதீங்க. எப்படியும் உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் போய் பித்தலாட்டம் இதையெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. 10 வருஷத்தில் உங்களால் ஒரு 10 இண்டஸ்ட்ரிகளையும் ஓப்பன் பண்ண முடியல. அந்த 10 இண்டஸ்ட்ரியில் ஒரு 50,000 மக்களுக்கு வேலை கொடுக்க முடியல. நீங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன கிழிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ பெட்டர் டோன்ட் கெட் இன் டு திஸ் டர்ட்டி கேம் அண்ட் உங்களோட இதெல்லாம் வந்து இங்கே செல்லுபடி ஆகாது. ஓகே, ஸோ கவர்னர் ஒழுங்கு மரியாதையாக, மீண்டும் கூறுகிறேன், ஒழுங்கு மரியாதையாக ஜெயித்த கட்சியை
தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டுட்டு திரு விஜய் அவர்களை கூப்பிட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு குவிக்லி இன்வைட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுடைய வயசுக்கும் உங்களுடைய பதவிக்கும் அழகு. அதை விட்டு எந்த திருட்டுத்தனத்தையும் நீங்கள் வந்து பண்ணலான்னு நினைக்காதீங்க. யூ வில் ஃபெயில் மிசரபிளி. நன்றி, வணக்கம். அதில் நான் சக்கரவர்த்தியடா.